அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னோடய இந்த லெக்சர்ஸில் நான் டிஎன்பிஎஸ்சி நம்பர் சிஸ்டமில் ஏபிஜிபி கான்செப்ட் பற்றி நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். யூனிட் டிஜிட் கான்செப்ட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெக்சரில் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, ப்ரைம் நம்பர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்னன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னென்னா, ஒரு நம்பருக்கு அந்த நம்பர் ஒன்றாலையும் அந்த நம்பராலையும் மட்டும்தான் அது டிவிசிபிள் ஆகும். எ நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை ஒன் அண்ட் இட் செல்ஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5ன்னு ஒரு நம்பர் நம்ம எடுத்தோம்னா, இந்த 5ன்றது பார்த்தோன்னா 1 அப்படின்ற அந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும். அப்புறம் வேறு எந்த நம்பராலையும் டிவிசிபிள் ஆகாது, அந்த சேம் நம்பரால் மட்டும்தான் அது டிவிசிபிள் ஆகும். எ நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 1 அண்ட் த சேம் நம்பர், அந்த எண்ணாலையும் அப்புறம் ஒன்றாலையும் அந்த நம்பர் வகுப்படும். அவ்வாறான எண்கள் தான் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைம் நம்பர்னால் தமிழில் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, எ நம்பர் விச் ஹேஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். அதாவது அந்த நம்பருக்கு 2 ஃபேக்டர் தான் இருக்கும். அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ 5ன்னு நம்ம எடுத்தோம்னா 1ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது, 5ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. இந்த 2 ஃபேக்டர் மட்டும் எந்த நம்பருக்குலாம் இருக்கோ அதுதான் பகா எண்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 7ன்ற ஒரு நம்பர் இருக்குன்னா, அந்த 7ன்ற நம்பர் 1ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்புறம் 7 அப்படின்ற அந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும். இந்த 2 கண்டிஷனுமே அந்த நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். எ நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப், அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. எ நம்பர் விச் ஹஸ் 2 ஃபேக்டர், அதுவும் இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரெண்டாவதாக, இந்த ப்ரைம் நம்பர்ஸை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய முக்கியமான நோட்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த நோட்ஸ்லாம் டேரெக்டாகவே நிறையா எக்ஸாமில் கொஷின்ஸாக இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். கொஷின் எக்ஸாமில் எப்படி இருக்குன்னா, எந்த நம்பர் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 தான் அதுக்கு ஆன்சர். 2 இஸ் தி ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். இது நமக்கு தெரியணும். இப்போது 1 to 50, 1லேருந்து 50க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் 15. 1 to 100 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 150 35 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 200 46, 1 to 250 53, 1 to 300 62. இந்த கேள்விகள்லாம் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம்லலாம் இதெல்லாம் ரிப்பீட்டடான ஒரு கொஷின். ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கொஷின் இல்லாமல் இருந்ததே இல்லை. 1 to 500 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 95 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. அதேமாதிரி 1 to 1000 எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 168 ப்ரைம் நம்பர்ஸ் டோட்டலாக இருக்குது. இது நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரெண்டாவதாக காம்போசைட் நம்பர் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ப்ரைம் நம்பர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது காம்போசைட் நம்பர். இங்கே என்னென்னா ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டருக்கு அதிகமாக இருக்கும். எ நம்பர் விச் ஹேஸ் மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இஸ் நோன் அஸ் காம்போசைட் நம்பர். இப்போ 6ன்ற நம்பர் இருக்குது. இதுக்கு நம்ம எடுத்தோம்னா 1 அப்படின்ற நம்பராலேயும் அது டிவிசிபிள் ஆகும். அதே மாதிரி 6 அப்படின்ற நம்பராலேயும் டிவிசிபிள் ஆகும். கூடவே இப்போ நம்ம பார்த்தோம்னா 2ஆல் டிவிசிபிள் ஆகும், 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா 4 ஃபேக்டர் நமக்கு வந்துருச்சு. 1 2 3 6 அப்படின்னு 4 ஃபேக்டர் வந்துருச்சு. ஸோ இதில் 2 ஃபேக்டருக்கு அதிகமாக போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் 6 இஸ் அ காம்போசைட் நம்பர் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். இதில் ஒரு முக்கியமான ஒரு நோட்டை நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க. 2018 நினைக்கிறேன் நான். அந்த இயர் கொஷின் பேப்பர் குரூப் 4 எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இருக்கும். 1ன்ற நம்பர் ப்ரைம் நம்பரா, காம்போசைட் நம்பரா, இல்லை நன்னா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்தோன்னா 1ன்றது ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசைட் நம்பரும் கிடையாது. அதுதான் ஆன்சர் இருக்குது. 1 இஸ் அ நெய்தர் ப்ரைம் நார் அ காம்போசைட் நம்பர். அந்த 1ன்றது ஒரு பகா எண்ணும் இல்லை, காம்போசைட் நம்பரும் இல்லைன்றது இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதை நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு நம்பரை எப்படி ப்ரைம் நம்பரா இல்லை காம்போசைட் நம்பரா அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது ரிப்பீட்டடாக கொஷின் வரக்கூடிய ஒரு ஏரியா. ஒன்று இந்த மாதிரி கேட்பாங்க, ஒரு 4 நம்பரை கொடுத்துட்டு இதில் எது ப்ரைம் நம்பர் அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டினா ஒரு சிங்கிள் நம்பர் கொடுத்துட்டு இது ப்ரைம் நம்பரா காம்போசைட் நம்பரா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ இந்த கொஷின் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் எந்த நம்பர் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர் இருக்கணும். அதாவது அந்த சேம் நம்பர் அப்புறம் 1 அப்படின்றது 2 ஃபேக்டர் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். A number which is divisible by 1 and itself.
அப்புறம் 2 ஃபேக்டர் இருக்கணும். இதில் நம்ம பார்த்தோன்னா 141 இருக்குது, 143 இருக்குது, 167 இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 141க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னன்னு நம்ம பார்க்கணும். 144க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் வந்து 144. 144 வந்து நியரஸ்ட் ஸ்கொயர். அது எதோட ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 12ஓட ஸ்கொயர். 12ஓட ஸ்கொயர் வந்து 144. இப்போ இந்த 12ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். 12ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 சேர்க்காம 1க்கு அடுத்து வரக்கூடிய 12ஓட ஃபேக்டர்ஸ் 2, 3, 5, 7, 11 இதெல்லாம் வந்து 12ஓட ஃபேக்டர்ஸு. நான் 1ஐயும் 12ஐயும் விட்டுட்டு பாக்கி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் நான் எழுதுகிறேன். இந்த 5 ஃபேக்டர்ஸும் இந்த 141 டிவைட் பண்ணுதான்னு நம்ம பார்க்கணும். அப்படி டிவைட் பண்ணிடுச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்படி இந்த 5 ஃபேக்டராலையும் அந்த 144 டிவைட் ஆகலைன்னா அது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் அப்படி நம்ம எடுத்துக்கணும். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இதில் 141க்கு நியரஸ்ட் ஸ்கொயர் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா 144 நியரஸ்ட் ஸ்கொயர். 144 எதோட ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 12ஓட ஸ்கொயர். 12ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 2, 3, 5, 7, 11 இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் 12ஓட ஃபேக்டர்ஸ். நான் ஒன்றா 12 இந்த 141 டிவைட் பண்ண போகிறேன். 141 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது விச் இஸ் அ நான் டிவிசிபிள் ஆகலை. ஸோ நான் 3ன்ற அந்த நெக்ஸ்ட் நம்பரை இந்த 141ஆல் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு அது வந்து கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகிடுச்சு. 141 டிவைடட் பை 3 அப்படின்னு நம்ம போட்டோம்னா 47, விச் இஸ் அ கம்ப்ளீட்லி டிவிசிபிள் நம்பர். ஸோ 141 இஸ் அ காம்போசைட் நம்பர். 141ன்றது காம்போசைட் நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ஏன்ற ஆப்ஷன் இல்லை, அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பி 143 வந்து ப்ரைம் நம்பரா இல்லை காம்போசைட் நம்பரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 143 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கும் நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்த்தோன்னா 144 தான். 144 எதோட ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 12ஓட ஸ்கொயர் நம்பர். ஸோ 12ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதணும். 1ஐயும் 12ஐயும் விட்டுட்டு பாக்கி இருக்கக்கூடியது 2, 3, 5, 7, 11. அதே மாதிரியே 143ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகாது, 3ஆல் டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகாது, 5, 7ஆல் டிவைட் ஆகும்போது 143 டிவைடட் பை 11 அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி டிவிசிபிள் ஆகிடும். 143 டிவைடட் பை 11 வந்து 13ன்றது எனக்கு கம்ப்ளீட்டாக டிவைஸ் ஆகிடுச்சு. ஸோ 143 இஸ் ஆல்சோ அ காம்போசைட் நம்பர் which is again it's not a prime number. So 167 நாம் செக் பண்ணணும். 167க்கு எது நியரஸ்ட் ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 169 வந்து நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர். 167க்கு 169 தான் நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ அந்த 169 வந்து எதோட ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 13ஓட ஸ்கொயரு. ஸோ இந்த 13ஓட ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 1 and 13. இந்த 13 எடுத்துகிட்டு போய் 167 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 167 டிவைடட் பை 13 இதை நம்ம பண்ணோன்னா நமக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகாது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். 167 இஸ் அ ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு ட்வின் ப்ரைம்னா என்ன, கோ ப்ரைம்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். கோ ப்ரைம் அப்படின்னா என்னென்னா 2 நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அது வந்து பார்த்தோன்னா 1 அப்படின்னு இருக்கும். அதுதான் வந்து கோ ப்ரைம் நம்பர். இதுக்கு வந்து 2 நம்பர் நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த 2 நம்பர் வந்து கோ ப்ரைமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா 5 and 6 அப்படின்னு இருக்குது. 5ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், 6ன்றது காம்போசைட் நம்பர். இதுக்கு நம்ம HCF எடுத்தோன்னா HCF வந்து நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். HCF வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். எந்தெந்த நம்பருக்கெலாம் 2 நம்பருக்கு இடையில் HCF 1 அப்படின்னு இருக்கோ அது வந்து கோ ப்ரைம் நம்பர். ஸோ த கிவன் எக்ஸாம்பிள் இஸ் அ கோ ப்ரைம் நம்பர். ரெண்டாவது ட்வின் ப்ரைம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அந்த ட்வின் ப்ரைமுக்கு மொதல் கண்டிஷன் என்னென்னா 2மே ப்ரைம் நம்பராக இருக்கணும். இங்கே எக்ஸாம்பிளாக கொடுக்கக்கூடிய 2மே ப்ரைம் நம்பராக இருக்கணும். 3 அப்படின்றதையும் ஒரு ப்ரைம் நம்பர், அதேமாதிரி 5 அப்படின்றதும் ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ 2மே ப்ரைம் நம்பர். இதற்கான டிஃப்ரென்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 2 அப்படின்றது வரணும். இந்த மாதிரி 2ம் ப்ரைம் நம்பராக இருந்து அது 2யுமே நம்ம டிஃப்ரென்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2 அப்படின்ற அந்த 2ன்ற ஆன்சர் கிடச்சிச்சின்னா அது வந்து நமக்கு ட்வின் ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது நான் கொடுத்துருக்கிறது வந்து இவ்வளோ நேரம் நான் டீச் பண்ணதை வச்சு உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸை நான் ப்ராக்டிஸ் சம்ஸாக நான் கொடுத்துருக்கேன். இந்த சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் இல்லை இதில் உங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஒரு டாபிக் தேவைப்பட்டாலோ கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான ரிப்ளைவை சீக்கிரமே உங்களுக்கு பண்ணுறேன். இந்த 3 கொஷினுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்டில் கொடுங்க மறக்காமல். என்னோடய இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மெர்க்குரி ஐஏஎஸ் அகாடமின்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.